வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்குநாடு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சொரக்காய் குழம்புங்க. கடலையும் பூண்டு வச்சு செய்கிற ஒரு வித்தியாசமான குழம்பு. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொரக்காயை தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க ப்ரிப்ரேஷன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்க போகிறோங்க. எண்ணெய் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதைவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸோட சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற ஒரு குழம்பு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சொரக்காயை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு சில சொரக்காய் தோல் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. இளஞ்சொரக்காயாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தோல் சீவ வேண்டியதில்லை, அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க தான் போகிறோம், ஸோ வெந்துடும். ரொம்ப தோல் கெட்டியாக இருந்தால் மட்டும் தோலை சீவி எடுத்துருங்க, இல்லைன்னா சாப்பிடும்போது நறுக்குன்னு வரும். சொரக்காயை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். ஆரம்பத்தில் பார்த்தா சொரக்காய் பொரியல் செய்கிற மாதிரியே தான் இருக்குங்க. கடைசியில் நம்ம ஆட் பண்ணுற அந்த மசாலா மட்டும்தான் இந்த குழம்போட பேஸு, அதுதான் அந்த குழம்போட டேஸ்ட்டும் கூட. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடியும் மிளகாய் தூளும் சேர்த்திக்கிறோங்க. மிளகாய் தூள் நான் இங்கே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா வர மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளை இதில் இப்போவே சேர்த்திருங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட போகிறோம். அடிப்பிடிக்காமல் நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் இந்த காய் ஃபுல்லாக ஒரு 3/4 பதம் வேகிற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ காய் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். இதில் இந்த குழம்புல நம்ம ஆட் பண்ணுற மசாலா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க. அதனால கொஞ்சம் மிளகா பொடியை தூக்கலாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபைனலாக முடிக்கும் போது காரம் அளவாக இருக்குங்க. நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் காயில் உப்பு பிடிக்கும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிட போகிறோங்க. நல்லா வேகணும். காய் ஃபுல்லாக வேகிற அளவுக்கு நம்ம இதை வேக விட்டுறலாம். இப்போ நம்ம மசாலாக்கு ஒரு 1/2 கப் அளவு நிலக்கடலை அல்லது வேர்க்கடலை எடுத்துக்கிறோங்க. தோல் உரித்து அதை நம்ம ஒரு ஜாரில் போட்டுக்கிறோம். கூட 2 பல் பூண்டு, இது ரெண்டையும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இதுதான் இந்த குழம்புக்கான மசாலா. இப்போ நம்ம காய் முக்கால்வாசி வெந்துருச்சுங்க. இப்போது இதை தட்டு எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் ஊற்றி கலந்து விட்டுக்க போகிறோம். வேர்க்கடலை அரைக்கும் போது கூட போடுற பூண்டு தான் இந்த குழம்புக்கு ஒரு வாசம் கொடுக்குங்க. அதனால் பூண்டை மறந்துடாதீங்க. வேணும்னா ஒரு பல் சேர்த்தி வேணும்னாலும் போட்டுக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை போடுறதுனால தான் காரம் கம்மியாகுங்க. அதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலினா கொஞ்சம் உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாங்க. குழம்பு ரெடி ஆகிடும். வேணும்னா இன்னும் வேகணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching friends. Next video la paakalam. Bye bye.